welcome back to this online class video. This is the second part of chapter 1 Super Sense of class 5th Environmental Science book. So, நம்ம last classல என்ன பார்த்தோம்னா super sense of smelling sense, sighting senseலாம் பார்த்தோம். இந்த classல என்ன பார்க்க போறோம்னா hearing sense. ஸோ ஓவரியூவாக இந்த கிளாஸில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக்ஸ்லாம் பார்த்தலாம். ஷார்ப் இயர்ஸ், சவுண்ட், சேயிங் மெசேஜஸ், சேயிங் இட் வித் சவுண்ட், ஸ்லீப்பிங் அண்ட் வாக்கிங் அண்ட் ஸ்லாத். So first topic என்னன்னா sharp ears. In class 5th you read that we cannot easily see birds' ears. Their ears are small holes covered with feathers. அதாவது நம்ம லாஸ்ட் கிளாஸ் 4th படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி பேர்ட்ஸோட இயர்ஸ்லாம் வந்து ஈஸியாக பார்க்க முடியாது. அதனோட இயர்ஸ்லாம் வந்து ரொம்ப ஸ்மால் ஹோல்ஸாக இருக்கும். அதனோட இயர்ஸ்லாம் எப்படி கவர் ஆகிருக்குன்னா அதனோட ஃபெதர்ஸால கவர் ஆகிருக்கிறதுனால நம்மளால ஈஸியாக பார்க்க முடியாது. Write the name of 10 animals whose ears can be seen. எந்த அனிமல்ஸோட இயர்ஸ்லாம் வந்து பார்க்க முடியுமோ அதனோட நேம்லாம் 10, அதாவது 10 நேம்ஸை ரைட் பண்ணுங்க. The name of some animals whose ears are bigger than our ears. நம்ம இயர்ஸை விட எந்த அனிமல்ஸ் காதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்குமோ அதனோட நேம்ஸ்லாம் ரைட் பண்ணுங்க. Think. Is there some link between the size of animals' ears and their hearing? அதாவது அனிமல்ஸோட இயர்ஸ் சைஸுக்கும் அதனோட ஹியரிங் சென்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அதுக்கும் இதுக்கும் லிங்க் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காவது திங்க் பண்ணியிருக்கீங்களா? திங்க் பண்ணி பாருங்க. ட்ரை திஸ். இதை ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி ஸ்கூலில் செஞ்சு பாருங்கள். ஃபார் திஸ் ஆக்டிவிட்டி ஃபைண்ட் எ குவைட் பிளேஸ் இன் யுவர் ஸ்கூல். உங்கள் ஸ்கூலில் ஒரு அமைதியான இடத்த கண்டுபிடிங்க. Tell one of your friend to stand at short distance and ask him to say something softly. உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட கொஞ்சம் தூரம் தள்ளி நின்று பொறுமையாக பேச சொல்லுங்க. ஏதாவது வேர்ட்ஸை சொல்லுங்க. ரெஸ்ட் ஆஃப் யூ ஷுட் லிசன் கேர்ஃபுல்லி. அப்படி சொல்லும்போது நல்லா கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. Then all of you put your hands behind your ears as shown in the picture. இந்த பிக்சரில் இருக்க மாதிரி உங்களோட ஹேண்ட்ஸை இயர்ஸ் பின்னாடி கைகளால் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. As shown, let the same child say something again as softly as before. மறுபடியும் அதே ஃப்ரெண்டு கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரியே அந்த வேர்டை மறுபடியும் ஸ்லோவாக சொல்லுங்க. அதே வேலை சொல்லுங்க. In which case was the sound sharper? Ask your friends too. அதாவது எந்த கையால் காதை மூடிட்டு இருக்கும் போதும் நார்மலாக இருக்கும்போதும் உங்கள் ஃப்ரெண்டு சொன்ன வேர்ட்ஸ் வந்து எது ஷார்ப்பாக டக்குன்னு உங்களுக்கு கேட்டுச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே கேட்டு பாருங்கள். புட் யுவர் ஹேண்ட்ஸ் ஓவர் யுவர் இயர்ஸ் அண்ட் சே சம்திங். கேன் யூ ஹியர் யுவர் ஓன் வாய்ஸ்? உங்களோட கைகளையும் உங்களோட ஹியர்ஸ் பின்னாடி வச்சுட்டு நீங்களே உங்களோட சொல்லி பாருங்கள் வேர்ட்ஸை. உங்களோட சேம் வாய்ஸே உங்களுக்கு ரிட்டர்ன் கேட்டுச்சா அப்படி செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துலாம். நெக்ஸ்ட் பேஜ். Sit near a desk and tap the desk once with your hand. Listen carefully. டெஸ்க்கு பக்கத்தில் கிட்டே உட்காந்துட்டு அந்த டெஸ்க்கை தட்டுங்க. அந்த சவுண்டுக்கு நல்லா கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். Now put your ears on the desk as shown in the picture. Tap on the desk once again with your hand. Listen again. அதாவது மறுபடியும் என்ன பண்ணுங்க, அந்த டெஸ்கில் இந்த மாதிரி காதால் பதிச்சுட்டு மறுபடியும் அந்த டெஸ்க்கை டேப் பண்ணுங்க, தட்டி பாருங்க. மறுபடியும் நல்லா லிசன் பண்ணுங்க. அதே மாதிரி நல்லா காதால் வச்சு நல்லா லிசன் பண்ணுங்க. Was there any difference in the sound of the tap? இதுக்கும் அதாவது காதை ஒட்டி கேட்கறதுக்கும் ஒட்டாமல் நேராக பக்கத்தில் மட்டும் உட்காந்து கேட்கறதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. This is how snakes hear. They do not have external ears. They only feel the vibration on the ground. இந்த மாதிரி தான் ஸ்னேக்ஸால் ஹியர் பண்ண முடியும். அதனால் அதனால் எக்ஸ்டர்னல் காதெல்லாம் இல்லை, அதனால் நம்மளால் பார்க்க முடியாது அதுக்கு காது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. they can feel, they only feel vibration. நம்ம கிரவுண்டில் நடந்து வரதோ அதனோட அதாவது பூமியில் இருக்க அதிர்வை மட்டும்தான் அதால் ஃபீல் பண்ண முடியும். சவுண்ட் சென்ஸ் மெசேஜஸ்.
High upon a tree, langur warns other of dangerous like a tiger or leopard. The langur does this by making a special warning call. அதாவது இந்த டைகர் இல்லை இந்த லங்கூர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரீயோட ஹையில் உட்காந்துட்டு இருப்பாங்க, அதாவது உச்சி கிளையில உட்காந்துட்டு இருப்பாங்க. உட்காந்துட்டு இந்த டைகர் இல்லை லிப்பார்ட் இல்லை ஏதாவது ஆபத்து வருதா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஏதாவது வந்துச்சுன்னா, ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா ஏதாவது ஸ்பெஷல் வார்னிங் கால் கொடுப்பாங்க, ஏதாவது சவுண்ட் மேக் பண்ணுவாங்க, நம்மளுக்கு ஏதோ ஆபத்து வருது அப்படின்ற மாதிரி சவுண்ட் மேக் பண்ணுவாங்க. பேர்ட்ஸ் ஆல்சோ கிவ் அலார்ம் கால்ஸ் டு வார்ன் அபவுட் தட் டேஞ்சர். இந்த பறவைகளும் இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி அலார்ம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி எச்சரிக்கை கொடுப்பாங்க, ஏதோ நம்மளுக்கு ஆபத்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. சம் பேர்ட்ஸ் ஈவன் ஹாவ் ஏ டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டேஞ்சர்ஸ். சில பேர்ட்ஸ்லாம் வந்து வித்தியாசமான சவுண்ட்லாம் வச்சுப்பாங்க அவங்களுக்கே, இந்த மாதிரி ஆபத்து வந்தால் இந்த சவுண்டு அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ்லாம் அவங்களே மேக் பண்ணிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், there is a different warning call if the enemy coming from sky or if the enemy இஸ் ஆன் த கிரவுண்டு. அதாவது கிரவுண்டில், அதாவது கீழேருந்து தரையிலேருந்து வராங்களா இல்லை வானத்துலேருந்து வராங்களா எனிமி அப்படின்னு சொல்லிட்டு. தரையிலேருந்து வந்தால் ஒரு சவுண்டும் ஒரு விதமான சவுண்டும், ஸ்கைலேருந்து வானத்துலேருந்து வந்தால் ஒரு விதமான சவுண்டும் பேர்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக வச்சுப்பாங்க. ஃபிஷ் கிவ் எ அலாம் கால் பை எலக்ட்ரிக் சிக்னல். அதாவது ஃபிஷ்ஷஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு எச்சரிக்கை விடக்கூடிய சவுண்ட் இருக்குது, அதாவது எலக்ட்ரிக் சிக்னல் மூலயமா அவங்களும் ஆபத்து வந்தால் இந்த மாதிரி எலக்ட்ரிக் சிக்னல் மூலயமா கொடுப்பாங்க. சம் அனிமல்ஸ் ஸ்டார்ட் பிஹேவிங் இன் a different way when an earthquake or storm is about to come. Peoples who live in forest and can observe such behavior of animals come to know of the dangerous. சில அனிமல்ஸ்க்கெலாம் முன்னாடியே தெரிஞ்சிடும், சில அனிமல்ஸ்லாம் முன்னாடியே இந்த எர்த்வாக், அதாவது இந்த பூமி அதிர்வு இல்லை புயல் இந்த மாதிரி ஏதாவது இயற்கை சீற்றங்கள் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். அதனால பிஹேவியர்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சாதாரணமாக இல்லாமல் டிஃப்ரெண்ட் வேயில் பண்ணும். ஸோ அந்த அதுக்கு முன்னாடியே வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க பீப்புள்ஸ்லாம் வந்து முன்னாடியே இந்த மாதிரி இந்த அனிமல்ஸோட பிஹேவியர் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க, ஏதோ ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அனிமல்ஸோட பிஹேவியர் வச்சு இந்த பீப்புள்ஸை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி தான் in December 2004, view trips that live in the forest of Andaman Island noticed the animals behaving in a different manner. அதாவது அந்தமான் ஐஸ்லாண்டில் இந்த பழங்குடியினர்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த அனிமல்ஸோட பிஹேவிங்லாம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஆபத்து தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தே கெஸ்டு சம் டேஞ்சரஸ், அதாவது ஏதோ நம்மளுக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிட்டு, ஸோ தே மூவ்டு அவே டு த சேஃபர் பார்ட் ஆஃப் த ஐஸ்லாண்ட். அதனால் அந்த பழங்குடியினர்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஐஸ்லாண்டில் இருக்க சேஃபான ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க. soon after the Iceland were hit by the tsunami, but they peoples were saved. அதாவது அந்த மாதிரி அவங்க ஒரு சேஃபான ஜோன் போனதுக்கு அப்புறமே உடனே வந்து அந்த இடம் வந்து சுனாமியால் தாக்கப்பட்டுச்சான். ஸோ இந்த பீப்புளாக இந்த அனிமல்ஸோட பிஹேவியரை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி சுனாமி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சேஃப் ஜோன் போயிட்டாங்க. டால்ஃபின்ஸ் ஆல்சோ மேக் எ டிஃப்ரெண்ட் சவுண்ட் to give messages to each other. Scientists believe that many animals have a special language of their own. அதாவது இந்த டால்ஃபின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் சவுண்டு வச்சுட்டு மற்றவங்க கூட பேசுவாங்களாம், அதாவது மெசேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களாம். இதை சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு நம்பிக்கையை நம்புறாரு, இந்த மாதிரி வந்து அனிமல்ஸ்க்கும் ஸ்பெஷல் லாங்குவேஜ் இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் நம்மளுக்கு இருக்க லாங்குவேஜ் மாதிரி அனிமல்ஸ்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்லாம் இந்த மாதிரி நம்புகிறாங்க. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் த சவுண்ட் ஆஃப் சம் அனிமல்ஸ்? விச் அனிமல்ஸா? அதாவது இந்த அனிமல்ஸோட சவுண்ட்லாம் வந்து நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமா? உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். விச் அனிமல்ஸ், எந்தெந்த அனிமல்ஸோடைய சவுண்ட்லாம் உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். டூ சம் அனிமல்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜஸ்? விச் ஒன்ஸ்? அதாவது உங்களால் சில அனிமல்ஸோட சவுண்டை வந்து புரிஞ்சிக்க முடியுமா?
லைக் டாக் வந்து எதுக்கு பார்க் பண்ணுதுன்னா அது பசி இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அந்த மாதிரி சவுண்ட்ஸ்லாம் வந்தாலும் உங்களால் வந்து புரிஞ்சுக்க முடியுமா அது எதுக்கு தான் அந்த மாதிரி சவுண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட லாங்குவேஜ் வந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியுமா அதனோட நேம்ஸை நேம் பண்ணுங்க சே இட் வித் சவுண்ட் just like just like a bird and dolphins you can also make your own language of sounds for giving messages remember you have to talk to your friend with only sound and no words and how and when will you need to give an alarm call for example when the teacher is coming to the classroom அதாவது பேர்ட்ஸ் மாதிரி டால்ஃபின்ஸ் மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ஒரு சவுண்டால மேக் பண்ண லாங்குவேஜ் வந்து மற்றவங்களுக்கு மெசேஜ் கொடுக்க முடியுமா அப்படி பண்ண முடியுமா உங்களை கொஞ்சம் ரிமெம்பர் பண்ணி பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசும்போது அதாவது வேர்ட்ஸ் இல்லாமல் ஒன்லி சவுண்டை வச்சுக்கிட்டே மட்டுமே பேச முடியுமா பேசியிருக்கீங்களா அதாவது இந்த மாதிரி அலாம் கால் கொடுத்துருப்பீங்க இல்லையா இந்த மாதிரி டீச்சர் வந்து கிளாஸ்க்குள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி எச்சரிக்கை கொடுப்பீங்க ஞாபகம் இருக்கா இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்படி பேசும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எந்த ஒரு வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாமல் சவுண்ட்ஸை வச்சு வந்து பேசியிருப்பீங்கயா அந்த மாதிரி அலாம் கால்லாம் நீங்கள் மேக் பண்ணியிருப்பீங்க இந்த மாதிரி டீச்சர் உள்ளே வராங்க கிளாஸ் ரூம் உள்ளே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டை வச்சு மட்டுமே மேக் பண்ணியிருப்பீங்க ஸ்லீப்பிங் அண்ட் வாக்கிங் சம் அனிமல்ஸ் கோ இன் டு த லாங் deep sleep in certain seasons then they are not seen for many months சில அனிமல்ஸ்லாம் வந்து பருவங்கள் மாற்றத்தினால ஒரு டீப் ஸ்லீப் அதான் ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிடுவாங்க அப்படி போகும்போது எத்தனை மாதம் வேணா ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க have you noticed that during the cold season you cannot see any lizards in the house where do you think they go have gone அதாவது இந்த லிசார்ட்லாம் பார்த்துருப்பீங்க இந்த டே டைம் இந்த சம்மர் சீசன்லாம் பார்த்துருக்கலாம் ஆனால் கோல்ட் சீசனில் வந்து லிசார்ட்லாம் வந்து இருக்கவே இருக்காது எங்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணியிருக்கீங்களா ஸ்லாத் இட் லுக் லைக் எ பியர் but is not it is a sloth it is spends almost 17 hours a day sleeping while hanging upside down on a tree branch அதாவது இதை வந்து பார்க்கறதுக்கு பியர் மாதிரி இருக்கும் ஆனால் இல்லை இது வந்து ஸ்லாத் தான் இது வந்து இந்த ஸ்லாத் வந்து ஒன் டேக்கு 17 ஹார்ஸ் வந்து தூங்குமா அது எங்கே தூங்குனா அந்த ட்ரீல இருக்க பிரான்ச்சில் வெளிப்பக்கமாக upside downல தூங்குமா the sloth eats the leaves of the same tree on which it lives இந்த ஸ்லாத் வந்து லீவ்ஸை வந்து ஒரு ட்ரீல இருக்கிற லீவ்ஸை சாப்பிட்டுட்டு இருக்கும் it hardly needs anything else when it has eaten enough leaves from the tree it moves to the nearby tree அந்த ட்ரீல இருக்க லீவ்ஸ் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க ட்ரீக்கு மூவ் பண்ணிடும் ஸ்லாத் lives for about 40 years and in that time they move around only 88 trees அதாவது இந்த 40 இயர்ஸ்க்கு தான் வாழும் அப்படி வாழும்போது அதனோட ட்ரீஸ் எத்தனை ட்ரீஸ் வந்து மூவ் பண்ணுன்னா 8 ட்ரீஸ் ஒன்லி தான் அதாவது 40 வருஷத்துக்கு 8 மரம் மட்டும்தான் மாறும் ஒன்ஸ் எ வீக் இட் கம்ஸ் டவுன் ஃப்ரம் த ட்ரீ டு ரிலீஃப் இட் செல்ஃப் வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் மரத்தை விட்டு இறங்கி வந்து அதை ரிலீஃப் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்லாத்தோட இந்த சர்க்கிள் அதோட டைமிங் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ஷேடோவாக இருக்கு இல்லையா அதுதான் ஸ்லீப்பிங் ஸோ இந்த ஒயிட்டாக இருக்கு இல்லையா இதுதான் அது முடிச்சுட்டு இருக்கு அவேக் அதாவது முடிச்சுட்டு இருக்க டைம் ஸோ டைம் ஃபார் விச் ஸ்லாத் இஸ் அவேக் அதாவது அது முடிச்சுட்டு இருக்க டைம் பார்த்தீங்கன்னா இந்த ஈச் பார்ட் அதாவது ஒன் பார்ட் வந்து 2 hours ஓகேவா ஸோ 2 பார்ட்ஸ் அப்படி இருக்கும்போது இதனோட அவேக் டைம் எப்படின்னு பார்த்தா 2 4 6 hours வந்து அந்த ஸ்லாத் வந்து முடிச்சுட்ருக்கோம் ஸோ அவர் வந்து எவ்வளோ நாள் தூங்கிட்டு இருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா 18 hours வந்து தூங்கிட்டு இருப்பாரு ஸோ நெக்ஸ்ட் வந்து லிசார்ட் வந்து
How will you show the clock for the house lizard in winter? வின்டர் சீசனில் வந்து அவர் ஃபுல்லாகவே தூங்கிடுவார். அதாவது வின்டர் சீசனில் கோல்ட் சீசனில் நம்மளால பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஃபுல் ஹார்ஸ் தானே அவர் தூங்கிட்டு இருப்பார் இல்லையா? 24 ஹார்ஸ்மே லிசார்ட் வந்து தூங்கிட்டு இருப்பாங்க. கிவன் ஹியர் இஸ் த ஸ்லீப்பிங் டைம் ஃபார் some animals right below each picture for how many hours a day that animals sleep. அதாவது இங்கே வந்து ஸ்லீப்பிங் சில அனிமல்ஸோட ஸ்லீப்பிங் டைம் கொடுத்துருக்காங்க. how many hours வந்து எடுத்துக்கிறாங்க, ஒரு அனிமலும் எவ்வளோ how many hours எடுத்துக்கிறாங்க தூங்குறதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பார்ட்டுக்கு வந்து 2 hours. ஸோ 2 + 2 = 4. ஸோ கவ் வந்து 4 hours தூங்குறாங்க. ஸோ லைக் திஸ் calculate the another circles. When you see different animals, do you have any questions about them? Make a list 10 and list of 10 such questions. So next, tiger. A tiger can see 6 times better at night than most of us. அதாவது டைகர் வந்து இருட்டில் வந்து நம்மளை விட 6 மடங்கு அதை வந்து பெட்டராக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட், த டைகர் விஸ்கர்ஸ் ஆர் வெரி சென்சிட்டிவ் அண்ட் கேன் சென்ஸ் த மூமெண்ட் ஆர் வைப்ரேஷன் இன் ஏர். அதாவது அதனோட விஸ்கர்ஸ்னால் இந்த மீசை மாதிரி இருக்கு இல்லையா, ஒயிட்டாக அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த விஸ்கர்ஸ்லாம் வந்து இந்த ஏரில் இருக்க மூமெண்ட்ஸ்லாம் அதனால அந்த வைப்ரேஷனால் அதனால் புரிஞ்சிக்க முடியும், ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. they help the tiger move in the dark and find its prey. இது வந்து எதுக்கு ஹெல்ப் ஆகுதுன்னா அந்த ப்ரேவை கண்டுபிடிக்கிறதுக்காக, அதனோட இரையை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த விஸ்கர்ஸ் வந்து யூஸ் ஆகுது டைகருக்கு. A tiger sense of hearing is so sharp that it can make out the difference between the rustling of leaves and the sound of animals moving on the grass. The ears of the tiger can move in different directions and this helps to catch the sound from all around. டைகரோட ஹியரிங் சென்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதுக்கு வந்து அதனோட ஹியரிங் சென்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, அதனோட கிராஸ்லேருந்து யார் நடந்து போனாலும் அப்புறம் லீவ்ஸ்லேருந்து எந்த அசைவு ஏற்பட்டாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிரும். அப்படி இருக்கும்போது அதனோட அதை சுற்றி என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சுற்றி பார்த்து கரெக்டாக அதனோட ப்ரேவை வந்து கரெக்டாக பிடிச்சிரும், அதனோட இரையை வந்து கரெக்டாக பிடிச்சிரும். Tiger make a different sound for a different purpose, like when it is angry to call out to a tigers. அதாவது இந்த டைகரோட சவுண்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் அது மேக் பண்ணும். அதே அந்த சவுண்ட் வந்து ஒன்றுத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது. அது வந்து கொஞ்சம் கோபமாக இருந்தால் ஒரு மாதிரி ரோர் பண்ணும், அதாவது கோவமாக இருக்கும்போது ஒரு மாதிரி விரும்பும். ஸோ அதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்காக அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சவுண்ட் மேக் பண்ணும். அதனோட ரோரர் சவுண்ட் வந்து 3 kilometers தாண்டியும் அந்த சவுண்ட் வந்து நம்மளால ஹியர் பண்ண முடியும். Each tiger has its own area which may covers several kilometers. The tiger mark their area with the urine. அதாவது ஒரு டைகருக்குமே ஒரு ஏரியா வந்து கவர் பண்ணிக்கும். அதாவது ஒரு இத்தனை கிலோமீட்டர் வந்து நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனோட யூரினால மார்க் பண்ணிக்கும், இந்த ஏரியா நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. The tiger can eat and can at once come to know if there is any other tiger in its area by the smell of the urine. The tiger will avoid going into the another tiger area. அதாவது இந்த ஸ்மெல்லாலேயே another tiger வந்து இந்த டைகரோட பிளேஸ் தான் இதுக்குள்ளே நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்மெல்லிங் சென்ஸாலையும் இன்னொரு ஏரியாவுக்கு இன்னொரு டைகர் வந்து போகாது. The tiger is one of the most alert animals and yet today tiger are in danger. டைகர் வந்து ஒரு விதமான ஒரு அலர்ட் அனிமல் தான். ஆனால் வந்து இப்போ அந்த டைகருக்கே வந்து ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்குது. வாட் டு யூ திங்க் ஆர் சம் ஆஃப் த டேஞ்சரஸ் டு டைகர் இன் ஜங்கல்? காட்டில் கூட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த காட்டில் கூட டைகருக்கு என்னென்ன டேஞ்சரஸ்லாம் வரும், என்ன ஆபத்துலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கேன் ஹியூமன் பீயிங்ஸ் ஆல்சோ பி த்ரெட் டு அனிமல்ஸ்? ஹவ்?
அதாவது அனிமல்ஸ் ஹியூமன் பீங்ஸ் அதாவது மனுஷங்களே வந்து அனிமல்ஸ்க்கு வந்து அச்சுறுத்துறாங்க இல்லையா, த்ரெட் பண்ணுறாங்க. ஸோ ஹவு அது எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, டு யூ நோ தட் டுடே மெனி அனிமல்ஸ் ஆர் கில்டு அண்ட் தேர் பார்ட்ஸ் ஆர் சோல்டு. அதாவது இப்போ இருக்க காலத்தில் வந்து உங்களுக்கு தெரியுமா, இப்போ இருக்க காலத்தில் வந்து அனிமல்ஸை கில் பண்ணி அதனோட பார்ட்ஸ்லாம் வித்துடுறாங்க. எலிஃபென்ட்ஸ் ஆர் கில்டு ஃபார் தேர் டஸ், அதோட தந்தத்துக்காக யானையோட தந்தத்துக்காக அதை கில் பண்ணுறாங்க. ரைனோசரஸ் ஃபார் இட்ஸ் ஹார்ன், டைகர், crocodile and snakes for their skins, and musk deers are killed just to make a little snit from its musk. டியரோட முஷ்கில் இந்த ஸ்னிட் எடுக்கிறாங்க. பீப்புள்ஸ் ஹூ கில் அனிமல்ஸ் ஆர் கால்ட் ஹண்டர்ஸ் அண்ட் போச்சர்ஸ். அதாவது இந்த ஹியூமன் பீங்ஸ்லாம் அனிமல்ஸை கில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள வந்து நம்ம எப்படி கூப்பிடுவோம்னா ஹண்டர்ஸ் அப்புறம் போச்சர்ஸ்ன்னு கூப்பிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் வேர் ஆர் அதர் சச் நேஷ்னல் பார்க்ஸ் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் வந்து என்னென்ன நேஷ்னல் பார்க்ஸ்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்குது. கலெக்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் திஸ் அண்ட் ரைட் த ரிப்போர்ட். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி ரிப்போர்ட் ரைட் பண்ணுங்க. நம்பர் ஆஃப் டைகர்ஸ் அண்ட் மெனி அதர் அனிமல்ஸ் இன் அவர் கண்ட்ரி இஸ் ரிடியூசிங். நம்ம டைகர்ஸ்லாம் வந்து எண்ணிக்கையும் அப்புறம் நிறைய அனிமல்ஸோட எண்ணிக்கையும் வந்து இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே வருது. there is a danger that some of them will soon disappear. To protect the animals, our government has made some forests as protected areas. Some of them are Jim Corbett National Park in Uttarakhand and Ghana in Balpur district of Rajasthan. In these areas, nobody can hunt animals or destroy the jungles. அதாவது இந்த ராஜஸ்தான் அப்புறம் உத்தரகாண்ட்லலாம் யாருமே வந்து இந்த அனிமல்ஸை வேட்டையாட மாட்டாங்க. அதே மாதிரி ஃபாரஸ்ட்டையும் வந்து டிஸ்ட்ராய் பண்ண மாட்டாங்க. வாட் யூ ஹாவ் லேர்ன், have you noticed that sometimes singer put their hands on their ears when they sing? Why do you think they may be doing this? அதாவது இந்த சிங்கர்ஸ்லாம் வந்து டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. பாடும்போது அவங்களோட கைகளை காதலை பின்னாடி வச்சுட்டு இப்படி பாடும்போது அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுங்க. give example of animals that may have a very strong sense of sight, hearing or smell. அதாவது ஒரு சில எக்ஸாம்பிள் அனிமல்ஸோட நேம் பண்ணுங்க. அது வந்து அதனோட சென்ஸ் அப்புறம் ஹியரிங் சென்ஸ் ஸ்மெல்லிங் சென்ஸ்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த மாதிரி அனிமல்ஸோட நேம்லாம் எக்ஸாம்பிள் கொடுங்க. நெக்ஸ்ட், ஸோ சில்ட்ரன்ஸ் ஸ்டே அட் ஹோம் அண்ட் be healthy. See you soon. Bye children. Bye from Kirtana.